Hi friends, இந்த வீடியோல Heredity and Evolution அப்படிங்கற ஒரு biology topic தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல லெக்சர் நம்பர் 119ல ரீப்ரொடக்ஷன் பத்தி பார்த்திருந்தோம். அந்த வீடியோல டீடைலா அனலைஸ் பண்ணிருந்தோம். நிறைய முக்கியமான டர்ம்ஸ் எல்லாமே இதல நான் சொல்லி தந்திருந்தேன். அந்த வீடியோவோட லாஸ்ட்ல நான் சொல்லிருந்தேன். சோ அதோட கண்டினியூஷனா Heredity and Evolution டாபிக்கும் பார்த்துட்டோம் அப்படினா அந்த ஹோல் கான்செப்டே கம்ப்ளீட் ஆயிரும் அப்படினு சொல்லிருந்தேன் இல்லையா? சோ அதோட கண்டினியூஷன் டாபிக் தான் இது அப்படினு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். சரியா? சோ Heredity and Evolution இந்த வீடியோல ஹெரிடிட்டினா என்ன, எவல்யூஷனா என்ன, ஒரு ஆஃப்ஸ்பிரிங் செக்ஸ் எப்படி டிட்டர்மைன் பண்றது, இது எல்லாமே இந்த வீடியோல நான் சொல்லி தந்திருக்கேன். முக்கியமான டர்ம்ஸ் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம டீல் பண்ண போறோம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோஸ்க்கு நோட்டிபிகேஷன்ஸ் ரெகுலரா அப்டேட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது ஸ்டாண்டர்ட் 10th NCERT புக்கில் சாப்டர் 9ல தான் ஹெரிடிட்டி அண்ட் எவல்யூஷன் பற்றி டீல் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய சாப்டர். அது எந்த அளவுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸாக கேட்கலாம்ங்கிறது மாதிரியும் நான் இதில் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஹெரிடிட்டி. ஸோ ஹெரிடிட்டினா என்ன? ஸோ நம்ம பார்க்கும்போது நம்ம சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நீ உங்கள் அப்பா மாதிரி இருக்க, நீ உங்கள் அம்மா மாதிரி இருக்க, உன் கண்ணு உங்க அம்மா மாதிரி இருக்கு, உன் மூக்கு உங்க அப்பா மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அது எப்படி நமக்கு ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு வருது, நம்ம பேரண்ட்ல இருந்து நம்ம ஆஃப்ஸ்பிரிங்க்கு எப்படி வருது அப்படிங்கிறது தான் ஹெரிடிட்டி. புரியுதா? ஸோ பரம்பரையா வருது. ஸோ இவங்களோட அப்பா மாதிரி, அம்மா மாதிரி, பாட்டி மாதிரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் ஹெரிடிட்டி. ஹெரிடிட்டியோட டெஃபினேஷனை பார்த்துக்கோங்க. டெஃபினேஷன் வச்சு கூட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? ஸோ ஹெரிடிட்டியோட டெஃபினேஷன் என்னன்னா ப்ராசஸ் ஆஃப் பாசிங் த ட்ரெய்ட்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்பிரிங். சரியா? ஸோ ட்ரெய்ட்னா என்ன அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, கண்ணு, மூக்கு, ஸோ உன்னோட முடி, சிலவங்களுக்கு கேர்லி ஹேரா இருக்கும், உங்க தாத்தாக்கு கேர்லி ஹேர் மாதிரி தான் இருக்கும், அதனாலதான் உனக்கு அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ், அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் ட்ரெய்ட்ஸ். புரியுதா? ஸோ பேரண்ட்ல இருந்து ஆஃப்ஸ்பிரிங்க்கு வர அந்த பாசிங் அல்லது இன்ஹெரிட்டிங். ஸோ இந்த மெத்தட் தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படி கூட சொல்லிப்பாங்க. ஸோ பாசிங் அல்லது இன்ஹெரிட்டிங் த ட்ரெய்ட்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்பிரிங்ஸ், அந்த ப்ராசஸ், அந்த மெத்தட் தான் என்னன்னா ஹெரிடிட்டி. புரியுதா? சோ இத பத்தி படிக்கிற படிப்பு தான் அந்த பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் தான் ஜெனடிக்ஸ். சரியா? சோ ஜெனடிக்ஸ்னா என்ன? பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் that studies the genes, genetic variation and heredity in living organisms. சோ ஹெரிடிட்டினா என்ன நம்ம பார்த்துட்டோம். ஜீன்ஸ்னா என்ன, ஜெனடிக் வேரியேஷன் என்ன அப்படிங்கிறது அது வீடியோவில் வரிசையை நம்ம பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஜெனடிக்ஸ்னா என்ன, அதை பற்றி நம்ம படிக்கக்கூடிய படிப்பு, அதாவது ஸ்டடி ஆஃப் ஜீன்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரியா? ஸோ ஒரு ஹெரிடிட்டிக்கு பேசிக் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஜீன்ஸ் தான். ஸோ ஜீன்ஸ்ல இருந்து தான் ஜீன்ஸ், குரூப் ஆஃப் ஜீன்ஸ் டெவலப் ஆகிட்டே இருக்கும். புரியுதா இல்லையா? ஸோ ஹெரிடிட்டி பற்றி படிக்கிறதுக்கு பேசிக் யூனிட் என்னன்னா அந்த ஜீன்ஸ் தான். ஸோ அந்த ஜீன்ஸ் பற்றியான படிப்பு தான் அந்த ஜெனடிக்ஸ் அப்படி கூட நம்ம முடிச்சுக்கலாம். சரியா? ரைட்டா? அதே மாதிரி இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே அப்பா அல்லது அப்படியே அம்மா மாதிரி இல்லை இல்லையா? ஸோ அப்படியே நம்ம அப்படியே இந்த எப்படி சொல்றதுக்கு இந்த குளோனிங் மாதிரி நம்ம கிடையாது இல்லையா? ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபீச்சர்ஸ், கண்ணு காது அப்பா மாதிரி இருக்கும், ஸோ மூக்கும் வாயும் அம்மா மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில ஃபீச்சர்ஸ், சில ட்ரெய்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு அதே மாதிரி இருக்குமே தவிர கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் இல்லையா? அதுதான் வேரியேஷன். புரியுதா? ஸோ ஆனால் சில ஆர்கானிசம், சில விதமா ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசமுக்கு அந்த மாதிரி வேரியேஷன் இருக்காது, ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டு விதமா நம்ம பார்த்தோம் இல்லையா ரீப்ரொடக்ஷன் டாபிக்ல. ஸோ லெக்சர் நம்பர் 119ல நம்ம ரீப்ரொடக்ஷன் டீல் பண்ணோம். ஸோ நீங்க பார்க்கலன்னா அந்த வீடியோ டீடைலா அனலைஸ் பண்ணிட்டு வாங்க. சரியா? ஸோ ரெண்டு விதமான ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம். ஒன்று ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இன்னொன்று செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இல்லையா? ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல நிறைய யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே ஏசெக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் தான் ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரைட்டா? ஸோ நம்ம ஹியூமன்ஸ் எல்லாமே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் இல்லையா? முக்கியவாசி அனிமல்ஸ் எல்லாமே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமா தான் ரீப்ரொடியூஸ் பண்ணுச்சு. ஸோ ஏசெக்ஷுவலுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? அமீபா. ஸோ அமீபா எடுத்துட்டீங்க அப்படின்னா அது அந்த அப்படியே ஒரு மாதிரி டிவைட் ஆகி அது என்ன ஆகும், தனித்தனியாக ஃபார்ம் ஆகி லாஸ்ட்டாக நிறைய அமீபா மாதிரி ஃபார்ம் ஆகும். எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும் இல்லையா? ஸோ அமீபா எடுத்துக்கோங்க. ஸோ அது ஏசெக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் தான். பட் அதில் நீங்கள் ஃபைனலாக நீங்கள் ஆஃப்ஸ்பிரிங்ஸ் பார்க்கும்போது பேரண்ட்ல இருந்து வரக்கூடிய ஆஃப்ஸ்பிரிங்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ரைட்டா? ஸோ அமீபாக்கே ஸ்ட்ரக்சர் கிடையாது. பட் என்ன நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னா ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர்லெஸ்ஸாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ அமீபா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய ஆஃப்ஸ்பிரிங்ஸ் எல்லாமே வேரியேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு என்ன பண்ண முடியாது, கண்டே பிடிக்க முடியாது. இது அம்மா மாதிரி, இந்த ஃபீச்சர் அம்மா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே முடியாது இல்லையா? ரைட்டா? ஏன்னா அதுக்கு ஒரே ஒரு பேரண்ட் தான். அந்த பேரண்ட் மாதிரி கூட அது
அப்படியே தான் இருக்கும். புரியுதா இல்லையா? ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே அதே மாதிரி தான் இருக்கும். இதே இது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக வரக்கூடிய ஆர்கானிசம்ஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஹியூமன்ஸே எடுத்துக்கோங்களேன். ஸோ நம்ம அப்படியே அம்மா இல்லைனா அப்படியே அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்க மாட்டோம். சில ட்ரெய்ட்ஸ் அல்லது கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும்தான் அதே மாதிரி இருக்குமே தவிர சில விஷயங்கள் மாறாது. ரைட்டா? ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏசெக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் மூலமாக வந்த ஆர்கானிசம்ஸ்க்கு வேரியேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நமக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு டிஃபரன்ஸே தெரியாது. அந்த அளவுக்கு அதே மாதிரியே தான் இருக்கும். ஆனா செக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ல வரக்கூடிய ஆர்கானிசம்ஸ்க்கு வேரியேஷன்ஸ் நம்ம விசிபிளா பார்க்கலாம். புரியுதா? அதுதான் மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ. சரியா இல்லையா? ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் இங்க அமீபா இல்லைனா அந்த வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் மூலமா நிறைய நம்ம மெத்தட் படிச்சோம் இல்லையா? ஒரு ரோஜா செடி எடுத்துனீங்க அப்படின்னு எந்த மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பண்ணும்? வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் தானே. அப்படின்னு அந்த ஒரு பாகத்தை அப்படி கட் பண்ணி தனியா வச்சேன்னா அடுத்த ஆஃப்ஸ்பிரிங்ஸ் அடுத்தடுத்த செடி வளர ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா அங்கே ரெட் ரோஸாக இருந்துச்சுன்னா இங்கேயும் ரெட் ரோஸாக தான் இருக்கும். அந்த செடி எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த செடியும் இருக்கும் இல்லையா? மேபி க்ரோத், மேபி நம்ம சரியாக உரம் போடலை, அந்த மாதிரி விஷயம் இருக்குமே தவிர அந்த வேரியேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப லோவாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு வேரியேஷனே இருக்காது. ஆனால் செக்ஷுவல் மெத்தட் ரீப்ரொடக்ஷன் ஹியூமன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேரியேஷனுங்கிறது விசிபிளாக இருக்கும். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் யார் அப்படின்னா கிரிகர் மெண்டல். இதுவும் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் யார் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ல அதை பற்றி பார்த்தோம் இல்லையா? ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் யாருன்னா கிரெகர் மெண்டல். ஏன் இவங்கள ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க மெண்டல் இவங்க தான் நிறைய விதமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணாங்க. அதாவது 2 செடி எடுப்பாங்க, அதுக்கு கிராஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, அதுக்கு ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது, ஸோ ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஆஃப் ஸ்ப்ரிங் எப்படி இருக்கு, ஸோ அது இந்த செடி மாதிரி இருக்கா, இந்த செடி மாதிரி இருக்கா, ஸோ இந்த பூ பூக்குதா, இந்த பூ பூக்குதா அப்படிங்கிற மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது ஜீன்ஸ்னு ஒன்று இருக்கு, குரோமோசோம் ஒன்று இருக்கு, டிஎன்ஏ ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான ரிசர்ச் பண்ணதுனால கிரிகர் மெண்டல ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? ரைட்டா? ஸோ மெயினாக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இவர் எந்த இதில் ரிசர்ச் பண்ணார், அவரோட ஸ்டடி எதில் ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா பீ பிளான்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அதோட பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னா பைசம் சாட்டிவம். ஸோ இந்த பீ பிளான்ட்ல தான் பைசம் சாட்டிவம்ங்கிற பீ பிளான்ட்ல தான், அதாவது பீ பிளான்டோட பொட்டானிக்கல் நேம் தான் பைசம் சாட்டிவம். சரியா? ஸோ இந்த பைசம் சாட்டிவம்ல தான் அவர் என்ன பண்ணாருன்னா ரிசர்ச் பண்ணார். ஸோ ரெண்டு பிளான்ட் எடுத்துக்கிட்டு அவர் கிராஸ் பண்ணி மேட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி அது ரெண்டு மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பிளான்ட் எப்படி இருக்கு, எந்த ஃபீச்சர்ஸை கொண்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணார். ஏன் பீ பிளான்ட்டை சூஸ் பண்ணார்? இந்த பீ பிளான்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அது நிறைய விதமான ஈஸியாக நமக்கு எந்த விதமாக இன்ஹெரிட்டன்ஸ் நடக்குது அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம அப்சர்வ் பண்ணலாம். அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா அது நிறைய இது ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் கொடுக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை நம்ம ரிசர்ச்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா அதை நம்ம ஸ்டடி பர்பஸ்க்கு நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். அதில் ஸோ நம்ம டிஃப்ரென்ஸை ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த 3 முக்கியமான ரீசனுக்காக தான் பீ பிளான்ஸை அவர் சூஸ் பண்ணார். ஸோ இது முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அதுக்கு பிறகு இதெல்லாமே பண்ணி ரிசர்ச் பண்ணி அவர் கொண்டு வந்தது தான் 3 லாஸ், மெண்டல் லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மெண்டல்ஸ் லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அந்த 3 லாஸ் என்ன அப்படின்னா லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன், அதே மாதிரி பிரின்சிபிள் ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இது 3 லாஸுமே என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது ரிலேட்டடான முக்கியமான டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சரியா? ஸோ முக்கியமான டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குரோமோசோம்ஸ் தான். சரியா? ஆல்ரெடி நம்ம குரோமோசோம்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். லைட்டாக கிறிஸ்ப் மாதிரி நான் சொல்லியிருப்பேன், கிறிஸ்பியாக சொல்லியிருப்பேன். ஸோ குரோமோசோம்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ குரோமோசோம்ஸ் நியூக்ளியஸில் இருக்கும். ஸோ ஒரு செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும் இல்லையா? அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிறது தான் குரோமோசோம். சரியா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா குரோமாட்டின் ஃபைபர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த நியூக்ளியஸ்குள்ளே குரோமாட்டின் ஃபைபராக தான் அந்த குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ எப்போ செல் டிவிஷன் நடக்குதோ அப்போ அந்த குரோமாட்டின் ஃபைபர் குரோமோசோம்ஸா கண்டென்ஸ் ஆகும். புரியுதா இல்லையா? ஸோ செல் டிவிஷன் நடக்கும்போது தான், செல் டிவிஷன் எதுக்கு நடக்குது? ஸோ அடுத்த ஆஃப்ஸ்பிரிங்ஸ் மைட்டோசிஸ் மியோசிஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அடுத்த ஜென்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக செல் டிவிஷன் நடக்கும் இல்லையா? அப்போ தான் இந்த குரோமோசோம்ஸ்ங்கிறது ஃபார்மே ஆகுது. அதுக்கு முன்னாடி வர குரோமாட்டின் ஃபைபர் அப்படிங்கிற பேர்ல தான் நியூக்ளியஸ்குள்ள இருக்கும். சரியா? ஓகேவா? ஸோ அந்த குரோமோசோம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஸோ அதுக்குள்ள ஃபுல்லாவே நியூக்ளிக் ஆசிட் அல்லது புரோட்டீனா இருக்கும். புரியுதா இல்லையா? ஸோ நியூக்ளியஸ்குள்ள இப்போ என்ன இருக்கு அப்படின்னா குரோமோசோம்ஸ் இருக்கு. அந்த குரோமோசோம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கும், ஃபுல்லா நியூக்ளிக் ஆசிட் அல்லது புரோட்டீனா இருக்கும். புரியுதா இல்லையா? அந்த நியூக்ளிக் ஆசிட் தான் என்ன அப்படின்னா டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் எழுதிக்கோங்க. டிஎன்ஏ அதாவது டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். புரியுதா? ஸோ ஒன் டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். புரியுதா இல்லையா? அந்த குரோமோசோம்ஸ்குள்ள இருக்கிற நியூக்ளிக் ஆசிட் தான் அந்த டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏக்குள்ள இருக்கிறது தான் ஜீன்ஸ். புரியுதா இல்லையா? ஸோ அந்த ஜீன்ஸ் தான் நம்மளோட ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணுது. அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ இவ அப்பா மாதிரி ஹைட்டு, இவ அம்மா மாதிரி
மாதிரி கொஞ்சம் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி இவங்க அப்பா மாதிரி கொஞ்சம் பிளாக்கு, அம்மா மாதிரி கொஞ்சம் ஒயிட்டு, ஸோ அப்பா மாதிரி கேர்லி ஹேர் இருக்கு, அம்மா மாதிரி ஒரு மாதிரி லாங் ஹேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அந்த ஒவ்வொரு விஷயம் தான் உங்களோட ஜீன்ஸ் டிட்டர்மைன் பண்ணுது. புரியுதா இல்லையா? ஸோ இப்போ ஹைட்டுக்கு ஒரு ஜீன் இருக்கும், கலருக்கு ஒரு ஜீன் இருக்கும். சம்டைம்ஸ் என்ன மாதிரினா ஐ கலர் அம்மா மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஐ கலருங்கிறது ஒரு ஜீனு. ஸோ ஒவ்வொரு ஜீனும் ஒவ்வொரு ட்ரைட்டை டிட்டர்மைன் பண்ணுது. புரியுதா இல்லையா? ஸோ அந்த ஜீன்ஸ் தான் இந்த ஜெனடிக் இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணுது. புரியுதா இல்லையா? ஓகேவா? இப்போ அந்த ஜீன்ஸ் என்ன அப்படின்னா அதுதான் பேசிக் யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். புரியுதா? அந்த ஜீன்ஸ் தான் அந்த இன்ஹெரிட்டன்ஸுக்கு பேசிக்கான யூனிட். அதுதான் இப்போ நம்ம சொல்லுவோம்ல ஹோல் பாடிக்கு ஒரு ஆர்கனிசமோட பேசிக் யூனிட் என்ன, செல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் நடக்கிறதுக்கு பேசிக் யூனிட் என்ன அப்படின்னா அந்த ஜீன்ஸ் தான். சரியா? ஸோ இந்த ஜீன்ஸ் தான் அந்த எந்த கேரக்டரிஸ்டிக் இப்போ இவங்களுக்கு இப்போ இவங்க நம்ம இப்போ ஷார்ட்டா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம். புரியுதா இல்லையா? இப்போ ஒரு பிளான்ட்டுங்கிறது ரொம்ப டாலா இருக்கு அப்படின்னா அந்த பிளான்ட்ல growth ஹார்மோன் ரொம்ப அதிகமா சுரக்குது அப்படிங்கிறது தானே அர்த்தம். ரைட்டா? அப்ப அந்த growth ஹார்மோன் அதிகமா சுரக்கிறதுக்கு காரணம் என்னன்னு அப்படின்னா அந்த ஹைட்டுக்கான ஜீன் நல்ல வேலை பார்க்கறதுனால தான். புரியுதா? சப்போஸ் அந்த ஹைட்டுக்கான ஜீன் ரொம்ப இன்ஆக்டிவா இருந்தது, லேசியா இருந்தது அப்படின்னா அந்த பிளான்ட் எப்படி இருக்கும், டுவார்ஃபா இருக்கும். டுவார்ஃப்னா என்ன, ஷார்ட்டா இருக்கும். அதே மாதிரி தான் மனுஷங்களுக்கும். ஸோ ஒரு பையன் அல்லது ஒரு பொண்ணு ரொம்ப ஷார்ட்டா இருக்கா இல்ல ரொம்ப டாலா இருக்கா அப்படின்னா அவளுக்கு அந்த growth ஹார்மோன் அந்த growthக்கான ஜீன் நல்ல ஆக்டிவா இருக்கு அப்படிங்கறத மீனிங். புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ அதுதான் மெயினா அந்த ட்ரைட்ஸ் அல்லது கேரக்டரிஸ்டிக்ஸை கண்ட்ரோல் பண்றது இந்த ஜீன்ஸ் தான். சரியா? ஸோ இந்த ஜீன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மியூட்டேட் பண்ணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டிவைட் பண்ணும். ஸோ மியூட்டேஷனா ஜஸ்ட் டிவிஷன் மாதிரி. சரியா? ஸோ மியூட்டேட் பண்ணி அல்டர்னேட் ஃபார்ம்ஸா அக்கர் ஆகும். ஸோ ஒரு ஜீன் எப்படி அக்கர் ஆகும் அப்படின்னா ரெண்டா அக்கர் ஆகும். ஒன்னு ஆமா அப்படின்னு இருக்கும், இன்னொன்னு இல்லன்னு இருக்கும். ஸோ இல்லைன்னா ஆமான்னு இருக்கும், இல்லைன்னா இல்லன்னு இருக்கும், இல்லைன்னா ஆமா இல்லன்னு இருக்கும். புரியுதா இல்லையா? ஸோ அல்டர்னேட் ஃபார்ம்ஸ்ல அது அக்கர் ஆகும். ஸோ ரெண்டு விதமா அது அக்கர் ஆகும். அதான் சொல்லியிருக்காங்க. சரியா இல்லையா? ஓகேவா? அப்படி அக்கர் ஆகிற அந்த அல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் ஜீன்ஸ் தான் என்னன்னா அல்லீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் ஜீன்ஸ் தான் அல்லீல்ஸ். முக்கியமான டேர்ம். புரியுதா இல்லையா? அந்த ஜீன்ஸுங்கிறது தான் பேசிக் யூனிட்னு சொன்னோம். அந்த ஜீன்ஸும் எப்படி அக்கர் ஆகும், அல்டர்னேட் ஃபார்மா அக்கர் ஆகும். அந்த அல்டர்னேட் ஃபார்ம் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அல்லீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புரியுதா இல்லையா? ஓகேவா? அது குரோமோசோம்ல ஒரே பிளேஸ்ல தான் லொகேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அது எப்படி டாமினண்டா அதை பத்தி நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகேவா? அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபீனோடைப். ஸோ ஃபீனோடைப் என்ன, இப்போ நான் சொல்றேன் இல்லையா இவ ஷார்ட் இவ டால் அவளுக்கு கேர்லி ஹேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம இங்கிலீஷ்ல வெர்பலா நம்ம சொல்லணும் அப்படின்னா he is a tall man, he is a tall guy அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. she is a handsome girl அப்படிங்கிற மாதிரி சம்திங் சொல்லுவோம் இல்லையா. அந்த ஹேண்ட்ஸம் அதாவது அந்த அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த அட்ஜெக்டிவ் தான் ஃபீனோடைப். ஸோ டிஸ்கிரிப்ஷன், ஸோ ஒரு விஷயத்தை பத்தி விவரிக்கிறோம் இல்லையா, டிஸ்கிரைப் பண்றோம் இல்லையா, அந்த டிஸ்கிரிப்ஷன் தான் நம்மளோட ஃபீனோடைப். புரியுதா இல்லையா? ஸோ நம்ம ஹைட்டு, இவர் ரொம்ப டார்க், இவர் ரொம்ப ஃபேர் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா. அந்த பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் ஆர்கனிசம் தான் நம்மளோட ஃபீனோடைப். புரியுதா? ஸோ ஃபீனோடைப்க்கு எக்ஸாம்பிள் என்ன, டால், அதே மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா பிளாக், ஒயிட், இந்த எல்லாமே என்னன்னா நம்மளுடைய ஃபீனோடைப். புரியுதா? ரைட்டா? அப்போ அந்த எதனால டால் ஆகுது, எதனால அந்த ஆர்கனிசம் பிளாக்கா இருக்கு, எதனால அந்த ஆர்கனிசம் ஒயிட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றது தான் ஜீனோடைப். புரியுதா இல்லையா? இந்த ஜீனோடைப்ங்கிறது ஒண்ணுமே இல்லை, நம்ம அந்த ஜெனட்டிக் கோடு தான் ஜீனோடைப். அது என்னங்கிறத நான் சொல்றேன். இந்த ஜெனட்டிக் கோடு தான் நம்ம இந்த ஜெனட்டிக் ஐடென்டிட்டி அல்லது ஜெனட்டிக் கோடு தான் நம்மளோட ஜீனோடைப். புரியுதா? ஸோ இந்த ஜீனோடைப் தான் நம்மளோட ஃபீனோடைப்பை டிட்டர்மைன் பண்ணுது. அவ்வளவுதான். புரியுதா இல்லையா? ஸோ இந்த ஃபீனோடைப் இஸ் பிட் ஆன் ஜீனோடைப். புரியுதா? ஸோ இந்த ஜீனோடைப்ல தான் அந்த ஆக்சுவல் செட் ஆஃப் அல்லீல்ஸ் லொகேட். அல்லீல்ஸ் என்ன, ஜீன் எப்படி அக்கர் ஆகும்னு சொன்னேன், ரெண்டு விதமா அக்கர் ஆகும். இப்போ ஹைட்டுக்கான ஜீன் எடுத்துக்கோங்களேன். ஸோ ஹைட்டுங்கிறது ஹைட் டிட்டர்மைன் பண்றதுக்கு ஒரு ஜீன் இருக்கும் நம்ம பாடியில. அப்போ இந்த ஹைட் ஜீன் எப்படி அக்கர் ஆகும் அப்படின்னா ரெண்டு அல்லீல்ஸா அக்கர் ஆகும். ரைட்டா? ஒன்னு என்ன, நம்ம ரொம்ப ஹைட்டா ரொம்ப டாலா இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் டி, நம்ம ரொம்ப ஷார்ட்டா இருக்கும் அல்லது டுவார்ஃபா இருக்கும் அப்படின்னா ஸ்மால் டி. புரியுதா இல்லையா? ரைட்டா? அப்ப எப்படி நமக்கு ஒன்னு நம்ம என்ன அந்த அல்லீல்ஸ் எப்படி இருக்கும், ஒன்னு டிடியா இருக்கும், இல்லைன்னா எப்படி இருக்கும் டிடியா இருக்கும், இல்லைன்னா ரெண்டுமே டியா இருக்கும். புரியுதா? ஸோ இந்த மூணு பாசிபிலிட்டியில நம்ம ஜீனோடைப் அக்கர் ஆகும். ஸோ இந்த ஜெனட்டிக் கோடு தான் நம்மளோட ஜீனோடைப். புரியுதா இல்லையா? புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம இந்த நம்ம டால்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது அந்த ஹைட்டுங்கிற ஜீன் எடுத்துக்கிட்டோம்னா அது ரெண்டு விதமா ரெண்டு அல்லீல்ஸா அக்கர் ஆகும். ஒன்னு ஹைட் அதாவது டால்னஸ், இன்னொன்னு டார்ஃப்னஸ். ரைட்டா? ஸோ அப்ப நம்ம மூணு பாசிபிலிட்டியில நம்ம சொல்லலாம். ஒன்னு டாலா இருக்கலாம், அந்த ரெண்டு அல்லீலுமே டாலா கூட இருக்கலாம், இல்லைன்னா அந்த ரெண்டு அல்லீலுமே எப்படி இருக்கலாம், டார்ஃபா இருக்கலாம், இல்லைன்னா அந்த ரெண்டுமே டார்ஃபா இருக்கலாம். புரியுதா இல்லையா? ரைட்டா?
அடுத்தது என்ன அப்படின்னா டாமினன்ட் அல்லி. ஸோ டாமினன்ட் அல்லி அதுவும் இதுல இருந்தே நான் சொல்லிடுறேன். டாமினன்ட் அல்லி, ரெசசிவ் அல்லி, ரைட்டா? ஸோ இப்போ இது ரெண்டுமே என்னவா இருக்கு? டாலா தானே இருக்கு. அப்போ நம்மளோட ரிசல்டன்ட் ஜீன் எப்படி இருக்கும் அப்படின்னா டால் இருக்கும். ஸோ நம்ம வெளிப்படுற அந்த தன்மை எப்படி இருக்கும்னா டால்னஸா இருக்கும். புரியுதா இல்லையா? அதே மாதிரி இங்க எப்படி இருக்கு? இங்க நம்ம பார்க்கலாமே. இங்க எப்படி இருக்கு? ரெண்டுமே டுவார்ஃபா இருக்கு, அதாவது ரெண்டுமே ஷார்ட்டா இருக்கு. அப்போ ஃபைனலா நமக்கு கிடைக்கிறது ஷார்ட்னஸ் தான், டுவார்ஃப்னஸ் தான். இங்க எப்படி இருக்கு? ஒன்னு டால், இன்னொன்னு டுவார்ஃப். அப்போ ஃபைனலா நமக்கு கிடைக்கிறது அவுட்கம் பொறுத்து நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். புரியுதா? சோ இப்போ ஒரு மேலோட ஒரு கேமெட் டாலா இருக்கு, ஃபீமேலோட ஒரு கேமெட் ஷார்ட்டா இருக்கு. அப்ப இது ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய இந்த ஆஃப்ஸ்பிரிங்குக்கு சப்போஸ் டாலா இருந்தது அப்படின்னா ஓகே, மேலோட கேமெட் தான் டாமினேட் ஆயிருக்கு, அப்ப இதுதான் டாமினேட்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். புரியுதா இல்லையா? அப்ப எந்த இது டாமினேட் ஆயிருக்கோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டாமினன்ட் அல்லீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். புரியுதா இல்லையா? சோ எந்த இது ரெசசிவ் ஆயிருக்கு, இதை பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா சப்போஸ் நம்மளோட அவுட்கம் டீயா இருந்தது அப்படின்னா இந்த இது என்னது? ரெசசிவ் அல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ரெசசிவ் அல்லியை எப்பவுமே ஸ்மால் லெட்டர் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதே இது டாமினன்ட் அல்லியை கேபிட்டல் லெட்டர்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. புரியுதா இல்லையா? ஓகே, அப்போ டாமினன்ட் அல்லின்னா என்ன? when an allele affects the phenotype of an organism, அதுதான் டாமினன்ட் அல்லி. புரியுதா இல்லையா? சோ ஃபைனலா நமக்கு கிடைக்கிறது டால்னஸ் அப்படின்னா அந்த டால்னஸ் தான் நமக்கு டாமினன்ட் அல்லி. சோ சப்போஸ் ஃபைனலா கிடைக்கிற அந்த அல்லீல் எப்படி இருக்கும் அப்படின்னா டார்ஃபா இருக்கும் அப்படின்னா ஓகே, அந்த டார்ஃப்னஸ் தான் நமக்கான டாமினன்ட் அல்லி. சோ ஓகே, புரிஞ்சுதா இல்லையா? ஸோ ப்ரௌன் ஐஸ் இருக்கு, பிளாக் ஐஸ் இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆஃப்ஸ்பிரிங் எப்படி இருக்கு அப்படின்னா ப்ரௌன் ஐஸா இருந்தது அப்படின்னா ப்ரௌன் தான் டாமினன்ட் அல்லி, இந்த பிளாக் ஐஸ்ங்கிறது ரெசசிவ் அல்லியா மாறிடும். புரியுதா இல்லையா? அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ எப்பவுமே டாமினன்ட் அல்லியை கேபிட்டல்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ரெசசிவ் அல்லியை ஸ்மால் லெட்டர்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ அதே மாதிரி நான் இப்போ சொன்னேன் இல்லையா, 3 பாசிபிலிட்டி இருக்கு. சப்போஸ் கேபிட்டல் டி அப்படின்னா ரெண்டுமே சேமா இருக்கு. அதே மாதிரி ஸ்மால் டீனா இதுவும் ரெண்டு சேமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அல்லீல்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோமோசைகஸ் அல்லி அப்படின்னு சொல்லுவோம், இல்லனா ஹோமோலோகஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஹோமோலோகஸ் அல்லது ஹோமோசைகஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சப்போஸ் டிஃபரெண்டா இருந்தது, நான் சொன்னேன் இல்லையா, டி இப்படி இருந்ததுன்னா பேஸ்ட் ஆன் தி அவுட்கம். சப்போஸ் டீயா இருந்தது இல்லனா சப்போஸ் டீயா இருக்கலாம். சோ எது வேணாலும் இருக்கலாம், பாசிபிலிட்டி எதுனாலும் இருக்கும். புரியுதா இல்லையா? இப்படிப்பட்டதுக்கு கண்டிப்பா டால் தான், இப்படிப்பட்டதுக்கு கண்டிப்பா ஷார்ட் தான். ஆனா இப்படின்னா நம்ம டைரக்டா நம்ம சொல்ல முடியாது, பேஸ்ட் ஆன் தி அவுட்கம். சோ நம்ம அது மூலமா கிடைக்கிற ஆஃப்ஸ்பிரிங் வச்சு தான் ஓகே இது டால், அப்ப இது மூலமா கிடைக்கிறது டால் தான், அப்ப டால் தான் டாமினன்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சோ பேஸ்ட் ஆன் தி அவுட்கம் தான் எது டாமினன்ட் எது ரெசசிவ் அப்படின்னு நம்ம அவுட்கம் பொறுத்து தான் நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். புரியுதா இல்லையா? சோ ஹெட்ரோசைகஸ்னா இந்த எக்ஸாம்பிள், இந்த பாசிபிலிட்டி தான் ஹெட்ரோசைகஸ். ரெண்டு அல்லீலுமே டிஃபரெண்டா இருந்ததுன்னா அது ஹெட்ரோசைகஸ். புரியுதா இல்லையா? ஸோ இப்போ மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கிரிகர் மெண்டல்ங்கிறது யாருன்னு சொன்னேன், ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ். ஒரு பீ பிளான்ஸில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் இது எல்லாத்தையுமே 3 லாஸை ஃப்ரேம் பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதை பற்றி படிக்கணும் அப்படின்னா அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு தெரியணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அவர் பண்ணது என்னன்னா மோனோஹைபிரிட் கிராஸ். ஸோ செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா டைஹைபிரிட் கிராஸ். சரியா இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் மோனோஹைபிரிட் கிராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கிராசிங்னா என்ன? ஜஸ்ட் 2 பிளான்ட் எடுத்துக்கிட்டு அது ரெண்டுத்தையும் சேர்ப்பாங்க, அதோட கேமெட்ஸ் இதோட கேமெட்ஸ், ஸோ மேல் கேமெட்ஸ் ஃபீமேல் கேமெட்ஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு ஸோ ஃபைனலா கிடைக்கிற பிளான்ட் எப்படி இருக்கு அது பண்றதுதான் கிராசிங் அல்லது மேட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மோனோ ஹைபிரிட் கிராஸ்னா என்ன அப்படின்னா ஒரே ஒரு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் இருக்கக்கூடிய 2 பீ பிளான்ஸ் எடுத்து கிராஸ் பண்ணுவாங்க, அதுதான் மோனோ ஹைபிரிட் கிராஸ். மோனோனா 1 தானே. ஸோ மோனோ ஹைபிரிட் கிராஸ்னா கிராஸ் பிட்வீன் 2 பீ பிளான்ஸ். அவர் எடுத்துக்கிற பிளான்ட் எல்லாமே பீ பிளான்ஸ் வச்சு தான் ரிசர்ச் பண்ணாரு. ஸோ கிராஸ் பிட்வீன் 2 பீ பிளான்ஸ் which have one pair of contrasting character, right? one pair of contrasting character. சரியா இல்லையா? ஒரே ஒரு பேர், அதனால மோனோஹைபிரிட். அடுத்தது டைஹைபிரிட்ல 2 பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் எடுத்திருப்பாங்க. புரியுதா இல்லையா? சோ இதுல என்ன கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஹைட். சோ ஒன்னு ஹைட் எடுத்துக்கலாம், இல்லனா அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளாரோட ஷேப் எடுத்துக்கலாம், கலர் எடுத்துக்கலாம். புரியுதா இல்லையா? ஸோ இங்கே ஒரே ஒரு பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் எடுத்திருக்காங்க. அப்போ இந்த இதில் ஹைட் எடுத்திருப்பாங்க. புரியுதா இல்லையா? ஸோ ஹைட்டுங்கிறதுல கான்ட்ராஸ்டிங் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ஒன்று டால் பீ பிளான்ட்டாக இருக்கும், இன்னொன்று டுவார்ஃப் பீ பிளான்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம ஜெனட்டிக் கோட் படி நம்ம என்ன சொல்லுவோம்? டால் பீ பிளான்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? டீன்னு எடுத்துக்கலாம். டுவார்ஃப் பீ பிளான்ட் எப்படி எடுத்துக்கலாம்? ஸ்மால் டீன்னு எடுத்துக்கலாமா? ஸோ 2 அல்லீல அக்கராகும்னு சொன்னோம் இல்லையா? இப்போ 2 டீயா இருந்தால் நமக்கு டால் பிளான்ட் கிடைக்கும். அதே மாதிரி 2 ஸ்மால் டீயா இருந்ததுனால நமக்கு டார்ஃப் பிளான்ட் கிடைக்கும் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் ஒரு டால் பிளான்ட் எடுத்துக்கிறாரு. அதோட ஜெனடிக் கோட் என்ன? அதோட ஜீனோடைப்னு சொல்லுவோம் இல்லையா? சோ டிடி. சோ ஒரு ஜீனுங்கிறது 2 அல்டர்னேட்டிங் ஃபார்ம் ஆஃப் அல்லீன்ஸா இருந்தா அக்கர் ஆகும்னு சொன்னேன், அதுதான் அந்த டிடி. சோ இது டால் பிளான்ட். இன்னொன்னு அவர் எடுத்துக்கிறது என்னன்னா ஒரு டுவார்ஃப் பிளான்ட், அதான் ஸ்மால் டிடி. புரியுதா? சோ ஒரு டால் பிளான்ட்டுக்கும் ஒரு டுவார்ஃப் பிளான்ட்டுக்கும் கிராசிங் பண்றாரு அல்லது மேட்டிங் பண்றாரு. சரியா? சோ இதுதான் பேரண்டல் ஜெனரேஷன். இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய
பிளான்ட் இல்லையா ஸோ அதனால இதுதான் பேரண்டல் ஜெனரேஷன் புரியுதா ஒரு டால் பிளான்ட் ஒரு டார்ஃப் பிளான்ட் ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் அவர் கிராசிங் பண்றாரு அப்போ ஃபர்ஸ்ட் இந்த டால் பிளான்ட்ல இருக்கக்கூடிய கேமெட்ஸ் ஒரே ஒரு கேமெட் தான் நமக்கு ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகும் ஸோ ஒரே ஒரு கேமெட் அதாவது டால் இதுதானே இதுல டாமினன்ட் ஸோ டால் கேமெட் தான் இங்க வரும் ஸோ இந்த டார்ஃப் பிளான்ட்ல இருந்து டாமினன்ட் ட்ரைட் நமக்கு வரும் ஸோ இந்த டார்ஃப் பிளான்ட்ல டாமினன்ட் ட்ரைட் எது இந்த டார்ஃப் தானே அதாவது ஸ்மால் டி ஸோ இதுதான் நம்மளோட கேமெட்ஸ் புரியுதா இல்லையா இதுதான் கேமெட்ஸ் சரியா இந்த டால் பிளான்ட்ல இருந்து நமக்கு டால் கேமெட் வரும் இந்த டார்ஃப் பிளான்ட்ல இருந்து நமக்கு டார்ஃப் அதாவது ஸ்மால் டி அதுதான் டாமினன்ட் ட்ரைட் ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நமக்கு என்ன பண்றோம் மேட்டிங் பண்றோம் புரியுதா இல்லையா ஸோ ரெண்டுத்துக்கு நடுவில் மேட்டிங் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது என்ன டால் கிராஸ் டால் அதாவது டி தான் நமக்கு கிடைக்கும் புரியுதா இல்லையா ஸோ டி தான் நமக்கு கிடைச்சது ஃபைனலா ஸோ அந்த ஃபைனல் பிளான்ட் நமக்கு எப்படி இருக்கும் டாலா தான் இருக்கும் சரியா இல்லையா ஸோ டால் ஸோ இப்போ இது ரெண்டுல எது டாமினண்டா இருக்கும் டி தானே டாமினண்டா இருக்கும் கேபிட்டல் இருக்கிறதுனா டாமினன்ட் ட்ரேட்னு சொன்னேன் ஸோ ஃபைனலா கிடைக்கிற அந்த பிளான்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா டாலா இருக்கும் அகைன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஜெனரேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஃபிலியல் ஜெனரேஷன் F1 அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ F1ங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலியல் ஜெனரேஷன் FILIAL ஃபிலியல் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அகைன் அவர் என்ன பண்றாரு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு அப்படின்னா அகைன் இதே பிளான்ட்டுக்கு செல்ஃப் பாலினேஷன் பண்றாரு அதே பிளான்ட் கூட அகைன் அவர் பாலினேட் பண்றாரு புரியுதா இல்லையா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஒரு டால் பிளான்ட் கூட ஒரு டார்ஃப் பிளான்ட்டை மீட்டிங் பண்ணோம் மீட்டிங் பண்ணும்போது ஃபைனலா நமக்கு கிடைச்சது ஒரு டால் பிளான்ட் தான் இப்போ அகைன் அந்த டால் பிளான்ட்டை அதே டால் பிளான்ட் கூட செல்ஃப் பாலினேட் பண்றாரு சரியா ஃபைனலா நமக்கு என்ன வரும் இப்போ இது ஒரு டால் பிளான்ட் அகைன் இது ஒரு டால் பிளான்ட் புரியுதா இல்லையா அப்ப இது டால் பிளான்ட் நம்ம சொல்றோம் பேஸ்ட் ஆன் த அவுட்கம் ஆனா இதுக்கும் கொஞ்சம் டார்ஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அதே மாதிரி இதுவும் நம்ம டால் பிளான்ட்னு சொல்றோம் ஆனா இதுக்கும் கொஞ்சம் டார்ஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அதோட ஜீன்ஸ்ல கொஞ்சம் இந்த டார்ஃப்கான கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கு அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் புரியுதா இல்லையா சப்போஸ் டிடியா இருந்ததுன்னா கண்டிப்பா அது டாலா தான் இருக்கும் வேற எந்த ஜீன்ஸுமே அதுல பிரசன்ட் ஆயிருக்காது அதே மாதிரி ஸ்மால் டீயா இருந்ததுன்னா கண்டிப்பா அது டார்ஃபா தான் இருக்கும் அதுல வேற எந்த கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்காது பட் இந்த மாதிரி டால் அப்படிங்கிற பிளான்ட் இந்த மாதிரி டிடி அதாவது ஹெட்ரோலோகஸ் மாதிரி இருந்தது அப்படின்னா அதுல கொஞ்சமாவது டார்ஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கு புரியுதா இந்த பாயிண்ட் நான் ஏன் சொல்றேங்கிறது உங்களுக்கு புரியும் சரியா சோ இப்போ டிடி இதுவும் டிடி சரியா சோ ஃபைனலா இது நமக்கு இங்க கிடைக்கிற அதே தான் டிடி தான் கேமெட்டா கிடைக்கும் இங்க கிடைக்கிறதோ டிடிங்கிறது கேமெட் இதுதான் நமக்கான கேமெட் புரியுதா இல்லையா சோ இப்போ டிடிங்கிறது நான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் இந்த டிடிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கேன் தனியா அலீல்ஸா பிரியல புரியுதா இல்லையா சோ டிடி இந்த டிடி சோ இது ரெண்டுத்துக்கு நடுவுல நமக்கு இப்போ என்ன பண்றோம் மேட்டிங் பண்றோம் இப்போ நமக்கு மேட்டிங் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் சோ இங்க நமக்கு டி இங்க டி இல்லையா சோ அதே மாதிரி இந்த பிளான்ட் டி டி இப்போ நமக்கு மேட்டிங் நடக்கிறதுக்கு என்னெல்லாம் சான்சஸ் இருக்கு ஐதர் டிடியோட ட்ரைட் கிடைக்கலாம் அந்த ஆஃப்ஸ்பிரிங் அடுத்த ஜெனரேஷன்ல வரக்கூடிய ஆஃப்ஸ்பிரிங்க்கு டிடியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கலாம் இல்லனா டிடியா இருக்கலாம் இல்லனா டிடியா இருக்கலாம் இல்லனா டிடியா கூட இருக்கலாம் புரியுதா இல்லையா ஓகேவா அப்ப எத்தனை கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு டிடி டிடி அதே மாதிரி டி ஸ்மால் டி ரெண்டு ஸ்மால் டி புரியுதா இல்லையா ஓகேவா சோ இதுல நீங்க என்ன சொல்லிக்கலாம் இது டால் பிளான்ட் சோ இது நீங்க என்ன சொல்லிக்கலாம் இதுவும் டால் பி பிளான்ட் இதுவும் நீங்க என்ன சொல்லிக்கலாம் டால் பி பிளான்ட் சோ இப்படி இருந்ததுன்னா டி தான் நம்ம ஸ்மால் டி தான் டாமினண்டா இருக்கு இல்லையா அப்ப இது கண்டிப்பா என்ன டார்ஃப் பி பிளான்ட்டா தான் கிடைக்கும் சோ இத்தனை பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு சோ இதுதான் அடுத்த ஜெனரேஷன் செகண்ட் ஃபீலியல் ஜெனரேஷன் இதுதான் F2 புரியுதா இல்லையா சோ இதுதான் உங்களுக்கான phenotype சோ phenotype என்ன டால் இஸ் டு dwarf correct so 3 tall இருக்கு இல்லையா so 3:1 இதுதான் இதுக்கான phenotype so tall is to dwarf so tall is to dwarf so இந்த ரேஷியோ என்ன 3:1 ரைட்டா சோ இதுதான் நம்ம பண்ண எக்ஸ்பெரிமெண்டோட phenotype சோ இது ஜீனோடைப் எப்படி இருக்கு சோ ஜீனோடைப்னா அந்த ஜெனடிக் கோட் இல்லையா சோ TT T ஸ்மால் t ரெண்டுமே ஸ்மால் t ஈக்குவல் டு இதோட ரேஷியோ என்ன TT எத்தனை டைம் அக்கர் ஆயிருக்கு ஒரு டைம் அக்கர் ஆயிருக்கு T ஸ்மால் t எத்தனை டைம் அக்கர் ஆயிருக்கு ரெண்டு டைம் அக்கர் ஆயிருக்கு சோ 1:2 so ரெண்டு ஸ்மால் டி எத்தனை டைம் அக்கர் ஆயிருக்கு ஒரு டைம் so 1:2:1 so இதுதான் ஜெனடிக் கோடுக்கான ரெப்ரசன்டேஷன் so இது phenotype இது ஜீனோடைப் புரியுதா இல்லையா இதுதான் அவர் பண்ண முதல் எக்ஸ்பெரிமெண்ட் so ஃபர்ஸ்ட் ஒரு டால் பிளான்ட் ஒரு டார்ஃப் பிளான்ட் எடுத்து கிராசிங் பண்ணாரு அப்ப நமக்கு என்ன கிடைச்சது ஒரு டால் பிளான்ட் கிடைச்சது அகைன் அது கூடயே செல்ஃப் பாலினேட் பண்ணாரு பண்ணும்போது நமக்கு கேமெட்ஸ் ஃபார்ம் ஆச்சு இல்லையா so TT கிராஸ் TT ரைட்டா so நமக்கு கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது ஃபைனலா அவர் இப்படி கேமெட்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி டேபிள் போட்டு நம்ம கிராஸ் பண்ணி
பார்க்கணும். அப்போ தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா அந்த கேமெட்ஸுக்குள்ள டுவார்ஃப் கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கு. நம்ம டால் பிளான்ட்னு சொன்னாலுமே அதுக்குள்ள ஒரு டுவார்ஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு டுவார்ஃப் ஆகக்கூடிய சான்சஸும் இருக்கு. ஸோ இப்படி நம்ம டேபிள் போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இத்தனை பாசிபிலிட்டிஸ் வரும். புரியுதா இல்லையா? ஸோ டால் கோலன் டால் கோலன் டால் கோலன் டுவார்ஃப். ஸோ இது நீங்க ஷார்ட்டா என்ன சொல்லிக்கலாம்? டால் கோலன் டுவார்ஃபோட ரேஷியோ என்ன? 3:1. ஸோ இதுதான் நம்மளோட ஃபீனோடைப். ஸோ ஜீனோடைப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஜெனடிக் கோட் தான் நமக்கான ஜீனோடைப். புரியுதா இல்லையா? ஸோ 1:2:1. ஸோ டி ஸ்மால் டீக்கு பாசிபிலிட்டிஸ் 2 டைம் இருக்கு. ஸோ டி ஸ்மால் டி. புரியுதா இல்லையா? ஸோ இதுதான் அவர் பண்ண ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட், மோனோஹைபிரிட் கிராஸ். சரியா? ஸோ இதுல இருந்து முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு பிளான்ட் டாலா இருக்கணும் அப்படின்னா a single copy of capital T is enough. புரியுதா? ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், இங்க ரெண்டும் கேபிட்டல் டீயா இருக்கு, இங்க ஒரே ஒரு கேபிட்டல் டீயா தான் இருக்கு, ஆனாலும் அது டால் தான். ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேபிட்டல் டி தான் இருக்கு, ஆனாலும் அது டால் தான். புரியுதா இல்லையா? அப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பிளான்ட் டாலா இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் காப்பி ஆஃப் கேபிட்டல் டி இஸ் எனஃப். புரியுதா இல்லையா? ஆனா ஒரு பிளான்ட் ஷார்ட்டா இருக்கணும் அப்படின்னா ரெண்டுமே என்னவா இருக்கணும்? ஸ்மால் டீயா இருந்தா மட்டும்தான் அது ஷார்ட் ஆக சான்சஸ் இருக்கு. புரியுதா? சோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, கேபிட்டல் டி டாமினன்ட் ட்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ எங்க ஒரு கேபிட்டல் டி வருதோ அங்க அதுதான் எக்ஸ்பிரஸ் ஆகும். சோ டாமினன்ட் ட்ரைட் அல்லது அதுதான் எக்ஸ்பிரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. புரியுதா? இது ஸ்மால் டி வெளியில வரணும், அதாவது இது ரெண்டுமே ஸ்மால் டீயா இருந்தா தான் அந்த பிளான்ட் ஷார்ட்டா இருக்கும் அல்லது டுவார்ஃபா இருக்கும் இல்லையா? அதனால அந்த ஸ்மால் டி என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெசசிவ் ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அந்த டீங்கிறது சப்ரஸ்ட் ட்ரைட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஒரு இதுல ஸ்மால் டி இருந்தது அப்படின்னா அது இன்னொரு கேபிட்டல் டி இருக்கும்போது அந்த இடத்துல அது சப்ரஸ் ஆயிரும். ஸோ அது டாலா தான் இருக்கும், ஷார்ட்டா இருக்க வாய்ப்பு இல்லை. ரெண்டுமே ஸ்மால் டீயா இருந்தா மட்டும்தான் அந்த பிளான்ட்ங்கிறது டுவார்ஃப் பிளான்ட்டா இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ கேபிட்டல் டி டாமினன்ட் ட்ரைட்னு சொல்லுவாங்க, ஸ்மால் டி ரெசசிவ் ட்ரைட்னு சொல்லுவாங்க. So இன்னொரு விதமா சொல்லணும் அப்படின்னா கேபிட்டல் டி இஸ் எக்ஸ்பிரஸ்ட், ஸ்மால் டி இஸ் சப்ரஸ்ட். புரியுதா? அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா டைஹைபிரிட் கிராஸ். ஆல்ரெடி நம்ம மோனோஹைபிரிட் கிராஸ்ல நான் என்ன சொன்னேன், ஒரே ஒரு பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் எடுத்து அதில் கிராஸ் பண்ணி நம்ம ரிசர்ச் பண்ணோம். ஸோ இந்த டைஹைபிரிட் கிராஸ்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ ரெண்டு பீ பிளான்டே தான், அதே பீ பிளான்ட் தான், ரெண்டு பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் எடுத்து அதில் நம்ம ரிசர்ச் பண்ணுவாங்க. சரியா? ரெண்டு பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். புரியுதா? ரெண்டு பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். அப்போ ரெண்டு பேர் எடுத்துக்கணும். கரெக்டா? ஸோ ரெண்டு பேர் என்னெல்லாம் இங்கே எடுத்திருப்பாங்க அப்படின்னா, ஒன்று என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னா ரவுண்ட் கிரீன் பீ சீட்ஸ் எடுத்திருப்பாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா விரிங்கிள்டு yellow சீட்ஸ் எடுத்திருப்பாங்க. புரியுதா? ஸோ இதில் என்னெல்லாம் எடுத்திருக்காங்க? ஒன்று ஷேப் எடுத்திருக்காங்க, ஒன்று ரவுண்டாக இருக்குது, இன்னொன்று விரிங்கிள்டாக இருக்குது, ஸோ சுருங்கி போயிருக்கு. இன்னொரு கேரக்டர் என்னன்னா, ஒன்று க்ரீனாக இருக்குது, இன்னொன்று yellow-வா இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் எடுத்துட்டு இந்த ரெண்டு விதமான பிளான்ட்டுக்கு நடுவில் மேட்டிங் பண்ணுவாங்க. புரியுதா இல்லையா? ஸோ இப்படி மேட்டிங் பண்ணும்போது ஃபைனலாக அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க, இதுலேருந்து இதை நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும்னு இல்லை. ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இதுலேயும் நமக்கு லாஜிக் வரும். ஸோ இதுலேருந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, கிரெகர் மெண்டல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஜீன்ஸ் ஆர் இன்ஹெரிட்டட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர். ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று பொறுத்து டிபெண்டா இருக்காது, இண்டிபெண்டா இருக்கும். புரியுதா இல்லையா? சப்போஸ் நம்ம மனுஷங்களே எடுத்துக்கோங்க, சப்போஸ் கேர்லி ஹேர் இருக்கிறவனுக்கு எல்லாம் ஐஸ் ப்ரௌனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. இப்போ நம்ம அப்பாவுக்கு கேர்லி ஹேரும் இருக்கும், ப்ரௌன் ஐஸும் இருக்கும் இல்லையா? ஸோ சப்போஸ் நம்ம அப்படி எடுத்துப்போமே, ஸோ நம்ம அப்பாவுக்கு சப்போஸ் கேர்லி ஹேரும் ப்ரௌன் ஐஸும் இருக்கு. ஸோ அந்த ஆஃப்ஸ்பிரிங் வரும்போது கேர்லி ஹேர் மட்டும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது, கேர்லி ஹேர் இருந்து ப்ரௌன் ஐஸும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது. ஸோ எப்படினாலும் இருக்கலாம். ஸோ இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர். ஸோ அப்பாவுக்கு கேர்லி ஹேரும் ப்ரௌன் ஐஸும் இருந்தது, அதனால பையனுக்கு அல்லது பொண்ணுக்கு கேர்லி ஹேரும் ப்ரௌன் ஐஸும் இருந்தாதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ அந்த ஜீன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்கு ஒன்று இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர். அதுதான் இந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா அவர் கண்டுபிடிச்சது. புரிஞ்சுதா? ஜீன்ஸ் ஆர் இன்ஹெரிட்டட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர், ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாம தான் இருக்கும், இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர். புரியுதா இல்லையா? ரைட்டா? இது மூலமா அவர் கண்டுபிடிச்ச அந்த 3 லாஸ் தான் அந்த மெண்டல்ஸ் லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். புரியுதா? ஸோ இப்போ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் லா என்ன? லா ஆஃப் டாமினன்ஸ். அதுதான் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்த்தோம். லா ஆஃப் டாமினன்ஸ்னா என்ன? எந்த ட்ரைட் டாமினண்டா இருக்கோ அந்த ட்ரைட் தான் நமக்கு ஃபைனலா கிடைக்கக்கூடிய ஆஃப்ஸ்பிரிங்கோட ட்ரைட். அதான் நம்ம பார்த்தோம். ரெண்டு பிளான்ட்டை கிராஸ் பண்ணி அவர் வெரிஃபை பண்ணும்போது எந்த இது எக்ஸ்பிரஸ் பண்ணுதோ, அதாவது எந்த ட்ரைட் டாமினன்ட் ட்ரைட்டா இருக்கோ அந்த இதுதான் நமக்கு அவுட்கமா வரும். புரியுதா? அதுதான் லா ஆஃப் டாமினன்ஸ். புரியுதா? அடுத்தது லா ஆஃப் செக்ரிகேஷன். அதுவும் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்த்தோம். அதாவது ஒரு மேல் கேமெட் இருக்கு, ஃபீமேல் கேமெட் இருக்கு. ஸோ மேல்ல 2 அலீலா இருந்தாலும் ஒரே ஒரு கேமெட் தான் அது ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி அங்க ஃபீமேல்லயும் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா? ஸோ எப்போ ரீப்ரொடக்ஷன் நடக்க போகுதோ அப்போ அந்த அலீல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குரோமோசோம்ஸ் 2 விதமா
அந்த ஜீன்ஸ் ரெண்டு அல்லீலா செப்பரேட் ஆகும், அந்த ரெண்டு அல்லீல் ஒரே ஒரு கேமெட்டா ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஃபீமேல்லையும் நடக்கும். புரியுதா? ரெண்டு அல்லீலா அந்த ஜீன் செப்பரேட் ஆகும், அந்த அல்லீல் ஒரே ஒரு கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி ஃபீமேல் என்ன ஆகும், அதுவும் ரெண்டு அல்லீலா செப்பரேட் ஆகும், அந்த இது ஒரே ஒரு கேமெட்டா ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ரெண்டு தான் நமக்கு ஃபியூஸ் ஆகும். புரியுதா இல்லையா? ஸோ ஃபியூஸ் ஆகும்போது எது டாமினண்டாக இருக்கோ அந்த இது ஃபைனல் அவுட்கமாக நமக்கு வரும். ஸோ இப்போ செக்ரிகேட் ஆகுது இல்லையா, நம்ம ஒரு டேபிள் போட்டோம் ஞாபகம் இருக்கா? ஸோ நம்ம இங்கே ஒரு டேபிள் போட்டோம் இல்லையா? ஸோ இதுதான் செக்ரிகேஷன். டி கூட சேரலாம், டி அப்படியும் சேரலாம், டி கூட சேரலாம், ஸ்மால் டி கூட சேரலாம். புரியுதா? இதுதான் செக்ரிகேஷன். புரியுதா? இது சொல்ற லா தான் லா ஆஃப் செக்ரிகேஷன். புரியுதா? அடுத்தது மூணாவது லா பாருங்க, பிரின்சிபல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இதான் நான் ஃபைனலாக சொன்னேன். ஸோ இப்போ நம்ம அப்பாவுக்கு ப்ரௌன் ஐஸ் அதே மாதிரி பிளாக் ஹேர் இருந்துச்சுன்னா ஸோ பையனுக்கும் அதே ப்ரௌன் ஐஸும் பிளாக் ஹேர் இருக்கும் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ரைட்டா? ஸோ ஒன்று ப்ரௌன் ஐஸ் மட்டும் கூட இருக்கலாம், இல்லைனா பிளாக் ஹேர் மட்டும் கூட இருக்கலாம், ரெண்டும் சேர்ந்து கூட இருக்கலாம். ரைட்டா? ஸோ அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். புரியுதா? ஸோ ஒவ்வொரு ஜீன்ஸுமே இன்ஹெரிட் ஆகிற மெத்தட் இண்டிபெண்டன்ட் டு ஈச் அதரா தான் இருக்கும். அதுதான் இந்த 3 லாஸ். புரிஞ்சுதா? ஸோ ஹெரிடிட்டி அவ்வளோதான். சரியா? ஸோ எவல்யூஷனை என்னன்னு எடுத்து பார்க்கலாம். சரியா? ஸோ ஹெரிடிட்டி மூலமாக நடக்கிறது தான் எவல்யூஷன். ஸோ ஆல்ரெடி நான் ஹெரிடிட்டியில் சொன்னேன்ல வேரியேஷன் சொல்லிட்டு. ஸோ வேரியேஷன்ங்கிறது ஏசெக்ஷுவல் மெத்தட் ஆஃப் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பண்ணுற இதில் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும், அந்த அளவுக்கு தெரியாது வெளியில். ஆனால் இது செக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனில் வரக்கூடிய ஆர்கனிசம்ஸ்க்கு வேரியேஷனுங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா டிஎன்ஏ காப்பிங்கில் எரர் இருந்தால் தான் நமக்கு அந்த வேரியேஷன் தெரியும் அப்படிங்கிறதையும் அடிஷ்னலாக நான் இதில் சொல்கிறேன். சரியா? ஸோ செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் வரக்கூடிய ஆர்கனிசம்ஸ்க்கு வேரியேஷனுங்கிறது விசிபிளாக தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ வேரியேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் எவல்யூஷன். ஸோ வேரியேஷன் இல்லை அப்படின்னா எவல்யூஷனும் கிடையாது. ஸோ எவல்யூஷன் என்ன, நம்ம ஆதி மனுஷன் எப்படி இருந்தா நம்ம எப்படி இருக்கோம், ஸோ அந்த இதுதான் எவல்யூஷன். ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபார்ம்ல இருந்து ரொம்ப இப்போ ரொம்ப நம்ம வாழ்க்கையை நம்ம காம்ப்ளிகேட் ஆக்கிட்டோம் இல்லையா? ஸோ அந்த இதுதான் நமக்கு என்ன எவல்யூஷன். ஸோ நம்ம குரங்கா இருந்து மனுஷனா மாறுறோம், அது ஒரு எவல்யூஷன். ஸோ நம்ம மனுஷன் மட்டும்தான் குரங்குல இருந்து வருவான் இல்லையா? ஸோ அதே மாதிரி நிறைய இப்போ பறவை இருக்கு அப்படின்னா பறவையோட பேசிக் சிம்பிளான ஃபார்ம் ஒன்று இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா ஸோ பறவை ஏதோ ஒரு ஆர்கனிசம்ல இருந்து அது ஃபார்ம் ஆயிருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்கனிசம்ல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா? அந்த மெத்தட் ஆஃப் அந்த சக்சஸிவ் ப்ராக்ரஸ் தான் நம்மளோட எவல்யூஷன். புரியுதா? ஸோ அதுக்கு டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. when there is a change in the heritable characteristics and progress over a successive generation. ஸோ ரொம்ப வருஷம் ஆக வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நமக்கு எவல்யூஷன் நடக்கும். சரியா? ஸோ இந்த தியரி பற்றி சொன்ன ஃபர்ஸ்ட் பர்சன் யார் அப்படின்னா இவர் தான், ஜீன் பாப்டிஸ்டே லமார்க். சரியா? ஸோ ஜீன் பாப்டிஸ்டே லமார்க் இவர் தான் எவல்யூஷனோட தியரியை பற்றி ஃபர்ஸ்ட் சொன்னவர் இவர் தான். ஸோ சார்லஸ் டார்வினால தான் இந்த தியரி ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ பாப்புலர் ஆக்குனது சார்லஸ் டார்வின். அதனாலே நிறைய பேர் எவல்யூஷனாலே சார்லஸ் டார்வின் சொல்கிறாங்க. பட் அதோட தியரியை பற்றி ஃபர்ஸ்ட் பேசினவர் இவர் தான். ஸோ அதை ஃபேமஸ் ஆக்குனது பாப்புலர் ஆக்குனது சார்லஸ் டார்வின். ஸோ அவர் ஒரு புக் எழுதினார், த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ். அந்த புக் மூலமாக தான் ஓகே இந்த மாதிரிலாம் இருக்கா, சின்ன ஒரு அமீபால இருந்து இவ்வளவு தூரம் நமக்கு ஆர்கனிசம்ஸ்லாம் டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு எவல்யூஷன் ப்ராசஸ் பத்தி படிச்சது அவரோட புக் பேர் என்னன்னா த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ். நம்ம நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட்டா? ஸோ அதுதான் மெயினா. சரியா? ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அக்யூட் ட்ரெயிட்னா என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ நமக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. இப்போ நான் சப்போஸ் நான் ஒரு மாநிறமா நான் இருக்கிறேன் அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ மாநிறமா இருக்கிறேன் அப்படின்னா நான் பிறக்கும் போது நான் எப்படி இருந்திருப்பேன், சப்போஸ் நான் ஒயிட்டா இருந்தேன் அப்படின்னா அது என்னோட அம்மாவாலேயோ அப்பாவாலேயோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த ட்ரெயிட் நமக்கு வந்திருக்கும் இல்லையா? பட் நான் மாநிறமா மாறிட்டேன் இல்லைன்னா அப்படி நான் டார்க்கா மாறிட்டேன் அப்படின்னா டியூ டு கிளைமேட்டிக் கண்டிஷன், நான் ரொம்ப ஹாட் வெதர்ல நான் இருக்கிறேன். ஸோ நம்ம கிளைமேட் ரொம்ப ஹாட்டா இருக்கு, அதனால நான் எப்படி இருக்கிறேன், பிளாக்கா இருக்கிறேன். சப்போஸ் நம்ம ரொம்ப சில் கிளைமேட்ல இருக்கிறதுனால நான் ஒயிட்டா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே நான் என்னோட அப்பாட்டு இருந்தது என்னோட அம்மாட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? பேஸ்ட் ஆன் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மூலமா சுத்தி இருக்கிற என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் மூலமா அந்த ட்ரெயிட்டை நம்ம அக்யூர் பண்ணிக்கிட்டோம் இல்லையா? அதனால அந்த மாதிரி ட்ரெயிட்டை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அக்யூர்டு ட்ரெயிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். புரியுதா இல்லையா? ஸோ இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு இன்ஹெரிட் ஆகாது. சப்போஸ் நான் மாநிறமா இருக்கிறேன் அப்படின்னா அது என்னோட ஆஃப் ஸ்பிரிங்க்கு போகாது. புரியுதா? நான் என்னோட ஒரிஜினல் கலர் என்னவோ அந்த ஜீன்ஸ் தான் என்னோட ஆஃப் ஸ்பிரிங்க்கு போகுமே தவிர இந்த அக்யூட் ட்ரெயிட் எல்லாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இன்ஹெரிட் ஆகாது. அதனால இந்த அக்யூட் ட்ரெயிட் எவல்யூஷனுக்கு எந்தவித ஹெல்ப்புமே பண்ணாது. புரியுதா இல்லையா? இது இன்ஹெரிட்டட் ட்ரெயிட்னா என்ன, நம்ம ஆஃப் ஸ்பிரிங்க்கு பாஸ் ஆகக்கூடிய அந்த குவாலிட்டி அல்லது கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இன்ஹெரிட்டட் ட்ரெயிட்ஸ். புரியுதா? ஸோ நார்மலாகவே இன்ஹெரிட் ஆகும். ஸோ நம்ம பேரண்ட்ல இருந்து ஆஃப் ஸ்பிரிங்ஸ்க்கு இன்ஹெரிட் ஆகும். ஸோ சப்போஸ் எனக்கு கேர்லி ஹேர் இருந்தது அப்படின்னா என்னோட ஆஃப் ஸ்பிரிங்க்கு கேர்லி ஹேர் பாஸ் ஆகும். சப்போஸ் நான் என்னோட
ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் என்னோட கேர்லி ஹேரை ஸ்ட்ரைட்டனிங் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே இதுதான் என்னோட ட்ரைட்டு, அப்போ நான் என்னோட ஜீன்ஸையும் நான் மாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியாது. என்னோட ஒரிஜினல் ஜீன்ஸில் கேர்லி ஹேருக்கான ஜீன்ஸ் தான் இருக்கும், புரியுதா இல்லையா? ஸோ அதுக்கு பிறகு என்னோட ஆஃப்ஸ்ப்ரிங்குக்கும் அந்த கேர்லி ஹேருக்கான ஜீன்ஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமே தவிர இந்த அக்யூரேட் ட்ரைட்டான அந்த ஸ்ட்ரைட்டன்ட் ஹேர் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, புரியுதா இல்லையா? ஸோ இன்ஹெரிட்டட் ட்ரைட்ஸ் மட்டும்தான் இன்ஹெரிட் ஆகும், அதாவது பாஸ்ட் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அதர் ஜென்ரேஷன், புரியுதா? ஸோ அது அந்த ஹேர் கலரு, ஐயோட கலரு, அது எல்லாமே ஸ்கின் கலர், ஹைட், இது எல்லாமே இன்ஹெரிட்டட் ட்ரைட்ஸ், புரியுதா? அடுத்து ஸ்பீஷியேஷன். ஸோ ஸ்பீஷியேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த மூலமா அந்த எவல்யூஷன் மூலமா ஒரு ஸ்பீஷீஸ்ல இருந்து இன்னொரு ஸ்பீஷீஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இருந்தோம், அந்த நம்ம குரங்கு இனத்துல இருந்து தானே மனித இனம் வந்தது இல்லையா? ஸோ அந்த குரங்கு இனம் ஒரு ஸ்பீஷீஸ், ஸோ அதுல இருந்து நம்ம வந்திருக்கோம், ஸோ மனித இனம் வந்திருக்கோம். ஸோ அந்த ஃபார்மேஷன் தான் ஸ்பீஷியேஷன், புரியுதா? ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்பீஷீஸ் ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங் ஸ்பீஷீஸ், அதுதான் ஸ்பீஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹியூமன், இந்த ஹியூமன் ஸ்பீஷீஸ் எல்லாத்தையுமே ஜென்ரலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமோ சாப்பியன்ஸ், சரியா? ஸோ இந்த ஹியூமன் ஸ்பீஷீஸ் ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்பீஷீஸ் ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங் ஸ்பீஷீஸ், சரியா? ஸோ அடுத்தது கீ ஃபேக்டர்ஸ் இன் எவல்யூஷன். ஸோ எவல்யூஷன் நடக்கிறதுக்கு முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஜெனட்டிக் வேரியேஷன், நேச்சுரல் செலக்ஷன், ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன்ஸ், இந்த மூணு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஜெனட்டிக் வேரியேஷன் என்ன அப்படின்னா நம்ம ஜென்ரேஷன் கூட நம்ம ரொம்ப வருஷம் டீகேடு தாண்டி செஞ்சுரிஸ் தாண்டி போக போக நமக்கு ஜெனட்டிக் இந்த ஜீன்ஸ்ல நிறைய வேரியேஷன் நடக்கும். ஸோ அந்த ஜீன்ஸ் வேரியேஷன் நடக்கிறதுனால தான் எவல்யூஷன் நடக்க ஆரம்பிக்குது. இதுதான் முக்கியமான ஃபேக்டர், புரியுதா? அடுத்தது நேச்சுரல் செலக்ஷன். நேச்சுரல் செலக்ஷன் நேச்சரே சில ஜீன்ஸ் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா நேச்சுரலாகவே அதுவாகவே என்ன பண்ணிங்கன்னா ஓகே இந்த ஜீன்ஸை எடுத்துக்கலாம் அந்த ஜீன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் செஞ்சுரிஸ் ரொம்ப வருஷம் ஆக ஆட்டோமேட்டிக்காக புது ஸ்பீஷீஸுங்கிறது ஃபார்ம் ஆகி எவால்வ் ஆக ஆரம்பிச்சிருது. அதுவும் ரெண்டாவது ரீசன். மூணாவது ரீசன் என்ன, ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன். ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் என்ன அப்படின்னா சப்போஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஜென்ரேஷன் ஃபார்ம் ஆயிருக்கும், அதுக்கு பிறகு அந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற ஜீன்ஸ் அப்படி டே பை டே செஞ்சுரி ஆக ரொம்ப வருஷம் ஆக அது மாறி அந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸே என்ன ஆகும் அப்படின்னா ஐசோலேட் ஆயிரும். அதுதான் ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன். சில ஜீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் தான் பார்ட்லி செப்பரேட் ஆயிருக்கும், ரொம்ப ஃபுல்லா செப்பரேட் ஆகாம பாதி தான் செப்பரேட் ஆயிருக்கும். அது மூலமா நடக்கக்கூடியதான் ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன். அப்படி தனிமைப்படுத்தி கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்க போனோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா புது எவாலுவேஷனே நடக்க ஆரம்பிச்சிடும், புது ஜென்ரேஷன் புது ஸ்பீஷீஸே நமக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மூணு ஃபேக்டர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் எவல்யூஷன், சரியா? அதுக்கு பிறகு என்ன சொல்லணும் அப்படின்னா ஹோமோலோகஸ் வெர்சஸ் அனலாகஸ் எவிடன்ஸ். ஸோ இது ரெண்டுமே நம்ம அந்த எவல்யூஷனுக்கான ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹோமோலோகஸ்னு என்ன, ஹோமோனா நமக்கு என்ன சொல்லுவோம் சேம்னு சொல்லுவோம் இல்லையா? அனானா நம்ம என்ன சொல்லுவோம் அதுவும் நம்ம சேம்னு தான் சொல்லுவோம். ஆனால் ரெண்டுத்துக்குமே சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ஹோமோனா என்ன அப்படின்னா அதுவும் சேம் தான், ஆனால் சேம் ஸ்ட்ரக்சரல் டிசைன். அனானாலும் சேம் தான், ஆனால் என்ன சேம்னா ஃபங்க்ஷன் இஸ் சேம், புரியுதா இல்லையா? இப்போ ஹோமோலோகஸ்னா என்ன அப்படின்னா சேம் ஸ்ட்ரக்சரல் டிசைன் இருக்கும், ஆனால் டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ சில ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சில ஆர்கானிசம் நீங்கள் பார்க்க நம்ம ஏதாவது ரெண்டு ஆர்கானிசம் எடுத்துக்கோங்களேன், பூனை எடுத்துக்கோங்களேன். பூனையும் புலியும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா? நம்ம சொல்லுவோம்ல ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அதோட ஆன்சஸ்டர் அதோட முன்னோர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் ஒரே ஃபேமிலி கீழே தான் வரும். ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்களேன், ரெண்டுமே ஒரே ஃபேமிலி கீழே தான் வரும். அதனால தான் ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நான் சொல்லலாம். சேம் ஸ்ட்ரக்சரல் டிசைன், பார்க்கறதுக்கு ஒரே ஸ்ட்ரக்சரல் டிசைனா இருக்கும், ஆனா பண்ற வேலை வேற இல்லையா? ஸோ பூனை பண்ற வேலை வேற, இது புலி பண்ற வேலை வேற, ரைட்டா? ஸோ பூனையும் புலியும் ஒண்ணு கிடையாது இல்லையா? அதுதான் ஹோமோலோகஸ் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் தான் ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், புரியுதா இல்லையா? ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ திமிங்கலம் எடுத்துக்கோங்க. திமிங்கலத்தோட 4 லிம்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும், பறவைகளோட 4 லிம்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும், சரியா? ஸோ ஆனால் ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ரெண்டும் அதுக்கு தேவையான ஃபங்க்ஷன் வேற. ஸோ முதலைக்கு 4 லிம்ப் வேற மாதிரி ஒர்க் ஆகும், இதே பறவைக்கு 4 லிம்ப் எப்படி ஆகும் வேற மாதிரி ஒர்க் ஆகும் இல்லையா? அதுதான் ஹோமோலோகஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதா? இதே அனலாகஸ் அனலாகி அப்படின்னா ஒரே ஃபங்க்ஷனை பண்ணும், புரியுதா இல்லையா? ஒரே ஃபங்க்ஷன் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வேற டிசைனா இருக்கும், புரியுதா? இப்போ நீங்க வவ்வால் எடுத்துக்கோங்களேன், வவ்வாலோட விங்ஸ் பார்த்துருக்கீங்களா? வவ்வாலோட விங்ஸ் எப்படி இருக்கும்? இதே ஃப்ளை ஒரு ஈசல் எடுத்துக்கோங்க, ஈசலோட விங்ஸ் எப்படி இருக்கும்? அது வேற மாதிரி இருக்கும் இல்லையா? இதுவும் பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கும், ஆனால் ரெண்டோத்தோட ஃபங்க்ஷன் என்ன ஒன்று தானே, ரெண்டுமே பறக்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ண போகுது. ஆனால் இதுக்கு எலும்பு இருக்கும் இல்லையா? இதே வவ்வாலோட விங்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மாதிரி சின்ன எலும்பு மாதிரி இருக்கும், ஆனால் ஈசலோட எலும்புல என்ன இருக்காது? ஈசலுக்கு எலும்பே இருக்காது இல்லையா? அப்போ ஸ்ட்ரக்சரல் டிசைன் வேறையா இருக்கும், ஆனால் ரெண்டுத்துக்கு ஃபங்க்ஷன் ஒன்று தான்,
புரியுதா இல்லையா? அந்த விங்ஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் ஒன்று தான். ஸோ இதுதான் ஹோமோலோகஸ் வெர்சஸ் அனலோகஸ் முக்கியமான கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் பற்றி பார்க்கலாம். இதுதான் லாஸ்ட் டாபிக் இந்த பர்டிகுலர் யூனிட்ல. சரியா? ஸோ செக்ஸ் டிட்டர்மினேஷன் என்ன அப்படின்னா ரெண்டு ஆர்கனிசம் ஃபியூஸ் பண்ணும்போது ஃபைனலாக கிடைக்கிறது மேல் ஆஃப்ஸ்ப்ரிங்கா ஃபீமேல் ஆஃப்ஸ்ப்ரிங்கா. ஸோ நம்ம பிறக்கிற குழந்தை எப்படி மேல் அப்படின்னு சொல்கிறோம், எப்படி ஃபீமேல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டிட்டர்மினேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது மெயினாக எது டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா நம்மளோட குரோமோசோம்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ இந்த ஆஃப்ஸ்ப்ரிங்கோட குரோமோசோம்ஸை பொறுத்து தான் அது மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத டிட்டர்மினேஷன் நடக்குது. சரியா? இது ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்க்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஹியூமன்ஸ்க்கு நான் ஒரு விதமாக சொன்னேன் அப்படின்னா பேர்டுக்கும் அதே மாதிரி தான் நடக்கும். ஸோ பேர்டுக்கும் இதே மாதிரி தான், ரெப்டைல்ஸ்க்கும் இதே மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்க்கு இந்த மெத்தட் ஆஃப் டிட்டர்மினேஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரியா? சில ரெப்டைல்ஸ்க்கு எப்படி நடக்கும் அப்படின்னா அந்த ரெப்டைல்ஸ்லாம் அந்த முட்டை இட்டுட்டு போகும் இல்லையா? ஸோ அந்த நெஸ்ட் அந்த கூடு இருக்கு இல்லையா? அந்த கூடோட டெம்பரேச்சரை பொறுத்து வரக்கூடிய ஆஃப்ஸ்ப்ரிங்கோட செக்ஸ் டிட்டர்மைன் ஆகும். ஸோ அது ரொம்ப டெம்பரேச்சராக இருந்தது அப்படின்னா மேலாக இருக்கும், டெம்பரேச்சர் குறைவாக இருந்ததுன்னா ஃபீமேலாக இருக்கும். நம்ம ஹியூமன்ஸ்க்கே அப்படி சொல்லுவாங்க. ஸோ முன்னாடி வரைக்கும் இந்த குரோமோசோம்ஸ்ங்கிற கான்செப்ட் பற்றி தெரியாத வரைக்கும், ஸோ இந்த செக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது ஒன்று தெரியாத வரைக்கும் அவங்க எப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஓஹோ இப்படி ஃபியூஷன் நடக்கும்போது மேலோட பிளட் ரொம்ப ஹாட்டாக இருந்தது, ரொம்ப ஹீட்டாக இருந்தது அப்படின்னா பிறக்கிற சைல்டு மேல் சைல்டாக இருக்கும். இது ஃபீமேலோட கோல்டுனஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா பிறக்கிற சைல்டு ஃபீமேல் சைல்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. 1900 அப்போ தான் செக்ஸ் குரோமோசோம்ஸுங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னே கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பிறகு தான் ஓகே இப்படி இருந்தால் தான் ஓஹோ குரோமோசோம்ஸ் இப்படி இருந்தால் தான் அது மேல் சைல்டா, இப்படி இருந்தால் தான் ஃபீமேல் சைல்டா அப்படிங்கிற மாதிரியே கண்டுபிடிச்சாங்க. சரியா? முக்கால்வாசி அனிமல்ஸ்க்கு குரோமோசோம் மூலமாக தான் செக்ஸ் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. நம்ம ஹியூமன்ஸ்க்கு கண்டிப்பாக குரோமோசோம் மூலமாக தான் செக்ஸ் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த குரோமோசோம்ஸ் மூலமாக தான் அது மேலா ஃபீமேலா ஹெர்மோஃப்ரோடைட்ஸ் என்ன ரெண்டுமே நம்ம மேல் ஃபீமேல் ரெண்டு ஹார்மோன்ஸுமே கலந்து இருக்கிறதா நமக்கு ரெண்டு குரோமோசோம்ஸ் கலந்து இருக்கிறது ஹெர்மோஃப்ரோடைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மூன்றாம் பாலினத்தவர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் அவங்க தான் ஹெர்மோஃப்ரோடைட். சரியா? ஸோ இந்த மாதிரி டிட்டர்மைன் பண்ணுறது பேஸ்ட் ஆன் அந்த குரோமோசோம்ஸ் தான். சரியா? ஸோ செக்ஸ் குரோமோசோம்ஸ் ஃபர்ஸ்ட் 1900 அப்போ தான் டிஸ்கவர் பண்ணாங்க. மெயினாக அந்த குரோமோசோமோட டிஃபரன்ஸ் தான் செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்கு காரணமாக இருக்கு. ஸோ இது மேல் அப்படின்னா எப்படி இருக்கும், இது ஃபீமேல் அப்படின்னா எப்படி இருக்கும், அது மெயினாக டிட்டர்மைன் பண்ணுறது என்னன்னா அந்த குரோமோசோமோட டிஃபரன்ஸ். அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஹெட்ரோகேமெட்டிக் செக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஹெட்ரோகேமெட்டிக் செக்ஸ்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஹியூமன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ நம்ம பாடியில் செல் டிவிஷன் நடக்கும்போது ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் நடக்கும்போது இந்த கேமெட்ஸுங்கிறது இப்போ மேல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 கேமெட்டாக ஃபார்ம் ஆகும். புரியுதா இல்லையா? ஸோ அந்த 2 கேமெட்டாக ஃபார்ம் ஆகும். அந்த 2 கேமெட்டையுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெட்ரோவாக இருக்கும், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ 2 டிஃப்ரெண்ட் செக்ஸ் குரோமோசோம்ஸ் ஃபார்ம் ஆகும் மேலுக்கு. புரியுதா இல்லையா? ஸோ மேல் இஸ் ஹெட்ரோகேமெட்டிக் செக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? அப்ப மேலுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 2 டிஃபரண்ட் செட் ஆஃப் செக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கும். செட்னு சொல்லக்கூடாது, 2 டிஃபரண்ட் செக்ஸ் குரோமோசோம்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுதான் என்ன எக்ஸ், இன்னொன்று ஒய். 2 டிஃபரெண்டா இருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் ஹெட்ரோகேமெட்டிக் செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே சொல்லுவாங்க. புரியுதா? இதே இது அப்போ இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த கேமெட் தான் எக்ஸ், இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேமெட் ஒய். புரியுதா இல்லையா? அடுத்தது இது ஹோமோகேமெட்டிக் செக்ஸ்னா என்ன அப்படின்னா இது ஃபீமேலுக்கு நடக்கும். ஸோ ஃபீமேல் என்ன பண்ணும் அப்படின்னா 2 குரோமோசோம்ஸ், 2 ஒரே குரோமோசோம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். புரியுதா? ஸோ 2 ஒரே குரோமோசோம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் அதனால தான் நம்ம ஃபீமேல் என்ன சொல்றோம் அப்படின்னா ஹோமோகேமெட்டிக் செக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது ரெண்டுமே எப்படி இருக்கும் எக்ஸ் குரோமோசோமா இருக்கும். புரியுதா? ஸோ இது ரெண்டுமே இவங்க ரெண்டு குரோமோசோம்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது ஒரே ஒரு கேமெட்டை தான், அது எக்ஸ் மட்டும் தான். புரியுதா? முக்கியமான பாயிண்ட். இதே இது மேல் என்ன பண்ணும் அப்படின்னா 2 செட்னு சொல்லக்கூடாது, 2 குரோமோசோம்ஸ், 2 டிஃபரண்ட் செக்ஸ் குரோமோசோம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஹெட்ரோகேமெட். புரியுதா? ஸோ எக்ஸ் ஒய். ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கேமெட்ஸ் தான் XY chromosomes, XY gametes. புரியுதா? So X gamete, Y gamete. புரியுதா? So male produce 2 chromosomes, XY, 2 different chromosomes. அது produces heterogametes, X gamete, Y gamete. இது heterogamete. இது female எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா female produces 2 same chromosomes, அதாவது X chromosome, X chromosome. ஆனா இங்க produce பண்ணக்கூடிய gamete ஒன்று தான், ஒரே ஒரு gamete தான். அதுதான் என்ன Xங்கிற gamete. ஸோ இப்போ ஃபியூஷன் நடக்கும்போது ஐதர் இந்த எக்ஸும் ஃபியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ எக்ஸும் ஃபியூஸ் ஆகும், இல்லைன்னா எக்ஸையும் ஃபியூஸ் ஆகும். கரெக்டா? இப்போ எக்ஸும் ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா அது என்ன? இட் ரிசல்ட்ஸ் டு ஃபீமேல் சைல்டு. ரைட்டா? இதே எக்ஸும் ஒய்யும் ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா இட் ரிசல்ட்ஸ் டு மேல் சைல்டு.
புரியுதா இல்லையா? ரைட்டா? ஸோ அப்போ இதுல இருந்து என்ன சொல்லிக்கலாம்? ஸோ மேலுக்கு 2 டிஃபரண்ட் குரோமோசோம்ஸ் இருக்கும் எக்ஸ் ஒய், ஃபீமேலுக்கு 2 சேம் குரோமோசோம்ஸ் இருக்கும் எக்ஸ். சப்போஸ் இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு எக்ஸ் எக்ஸ் ஃபீமேல் கிடைக்கும், இந்த ஒய்யும் இந்த எக்ஸும் ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஒய் மேல் சைல்டு கிடைக்கும். புரியுதா இல்லையா? ஸோ நம்ம அப்போ இதுல என்ன சொல்லிக்கலாம்? எல்லா சைல்டுமே, பிறக்கிற எல்லா சைல்டுக்குமே ஒரு எக்ஸ் குரோமோசோம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? ஸோ ஏதாவது ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஒரு மதர்கிட்ட இருந்து கண்டிப்பா ஒரு குரோமோசோம் பாஸ் ஆகும். இன்னொரு குரோமோசோம் மேல்ல இருந்து வரக்கூடிய குரோமோசோம் எக்ஸ் குரோமோசோமா ஒய் குரோமோசோமா அதை பொறுத்து தான் அந்த சைல்டு மேல் சைல்டா ஃபீமேல் சைல்டா அப்படிங்கிறது டிட்டர்மைன் ஆகும். புரியுதா இல்லையா? இதுதான் ப்ராசஸ் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன். இப்படி தான் ஒரு சைல்டோட செக்ஸை நம்ம டிட்டர்மைன் பண்றோம். இல்ல இது ஃபீமேல், பட் ரெண்டுமே ஒன்று தான் இல்லையா? ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபியூஷன் நடக்கும்போது அங்கேயே இடம் மாறுறதுனால மேல் ஃபீமேல் வருதே தவிர மேலும் ஃபீமேலும் ஒன்று தான். சரியா? அவ்வளோதான். ஸோ இந்த ப்ராசஸ் அதோட முடிஞ்சது. ஸோ இதுல இருந்து நம்ம ஹெரிடிட்டி எவல்யூஷன் கான்செப்ட் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிட்டோம். ஸோ முக்கியமான டேர்ம்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இது அகைன் நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸை பின் பண்ணியிருப்பேன். அதுக்கான ஆன்சர்ஸும் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே இந்த கிளியர் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். சரியா? டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ரீப்ரொடக்ஷன் ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுச்சு பிளஸ் ஹெரிடிட்டி ரெண்டு வச்சுக்கோங்க. சரியா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி படிங்க. மறக்காம நம்ம சேனல் ஈஸியாக பை ட்ரிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.